இன்றைய செய்திகளில் தீவக மக்களுக்கு பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றை தீர்ப்பதற்கான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை விரைவில் நாம் முன்னெடுக்க இருக்கின்றோம். இது தொடர்பில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவனுடன் கலந்துரையாடி இருக்கின்றேன் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டன் வாழ் புங்குடுதீவைச் சேர்ந்த நலன் விரும்பிகளால் வட இலங்கை சர்வோதய குடிநீர் வழங்கல் திட்டத்துக்கு குடி தண்ணீர் பவுசர் கையளிக்கும் நிகழ்வு கடந்த சனிக்கிழமை புங்குடுதீவு புஷ்பா மணி மண்டபத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண ஆளுநரால் பவுசர் கையளிப்பு மேற்கொள்ளப்பட்டு உதவிய நலன் விரும்பிகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட நினைவு கல்லும் திரை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் பின்னர் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய ஆளுநர் குடிநீரின் தேவை இன்று தீவக பகுதியில் மாத்திரமல்ல யாழ்ப்பாணம் நகர பகுதியிலும் உணரப்பட்டிருக்கிறது. இன்று அங்கு குடி தண்ணீரின் தரம் மற்றும் அளவு தொடர்பில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டார். கடல் நீரை நன்னீராக்கி குடிநீர் விநியோகத்துக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் வேறு குடிநீர் மூலங்களையும் கண்டறிய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டார். தொண்டர் கந்தையா திருநாவுக்கரசு எண்ணம் சிந்தனை நல்நோக்குடன் இருந்தமையினால் அவர் அன்று ஆரம்பித்த வட இலங்கை சர்வோதய சங்கம் வியாபித்து விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. இந்த ஊர் மக்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்றாலும் தமது சொந்த மண்ணை மறக்கவில்லை. அதனால்தான் அவர்கள் இன்றும் உங்களுக்கு உதவியை செய்கின்றார்கள். இவ்வாறு உதவி செய்ய முன்வந்த அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள் என்று ஆளுநர் தெரிவித்தார். இவ்வாறான உதவிகளை உரிய முறையில் நீங்கள் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்றும் ஆளுநர் தனது உரையில் குறிப்பிட்டார். வட இலங்கை சர்வோதய சங்கத்தின் அறங்காவலர் செல்வி பொன் யமுனாதேவி தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மனவள கலை பேராசிரியர் அருள்நிதி சி முருகானந்தவேள், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், தீவகம் தெற்கு பிரதேச செயலாளர் சிவகரன், தீவக வலய கல்வி பணிப்பாளர் தி ஞானசுந்தரன், வேலணை பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரி ஆ ஜெயக்குமாரன் மற்றும் ஊர்காவல் துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆகியோரும் கலந்து கொண்டனர். Celebrate the start of 2025 with grace and beauty. Wishing you joy, prosperity, and sparkle in the new year. Lakshmi's Jewellers, Eastham, London, the jewellers of timeless elegance. Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. இலங்கை இந்திய மளிகை பொருட்கள் ஃப்ரெஷ் மரக்கறி மீன் இறைச்சி வகைகளை மலிவான விலைகளில் பெற்றுக்கொள்ள சந்திரா ஏசியன் குரோசர் நம்பர் 217 பிரம்லி ரோட் பெலிங்ஹாம் கேட்ஃபோர்ட் SE6 2PG. Call on 07900228477. Welcome to Cakes and Bakes of Bromley. We create fabulous birthday cakes and classic delights like Victoria Sponge, Raspberry Almond Bakewell Tart, and Moist Carrot Cake. Visit us at 450 Bromley Road, BR14PP. Celebrate the new year with prosperity and timeless beauty. NSA Jewellers wishes you joy, elegance, and sparkling moments in the year ahead. Happy New Year from NSA Jewellers. தானம் என்பது ஒரு கேட்ட பின்பு தருவது, தர்மம் என்பது குறிப்பறிந்து தருவது. தமிழ்நாடு சென்றிருந்த பொழுது ஒரு மேம்பாலத்திலே எழுதப்பட்டிருந்தது கல்வி போற்றுதும் என்று. அந்த நிகழ்வு அந்த 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 கன்சன்ட்ரேஷன் வந்து என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்தது. நாங்கள் அறிந்தவர்கள் இங்கே எங்களுடைய குருவானமையா சொன்னது போன்று காலையிலே எங்களுடைய அம்மா எங்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு கண்ணகம்மன் கோயிலுக்கு பொன்று அங்கேதான் நாங்கள் எங்களுடைய காலை கடல் குளிப்பலை முடித்து விட்டு அங்கேயே தலையிலே ஒரு தண்ணியை அள்ளிக்கொண்டு எங்கள் ஊருக்கு வருவோம். அவ்வாறான ஒரு காலம். பின்பு இங்கே இந்த இடம்பெயர்வு என்றது 2 காலமாக எங்களுக்கு இருந்தது. அடிப்படையாக வணிகம் சார்ந்த இடம்பெயர்வும் பின்பு நீர் சார்ந்ததான இடம்பெயர்வு தான் எங்களுடைய தீவ பகுதியிலே இருந்தது. ஒரு சம்பவத்தை நான் சொல்லிக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், ஒரு நாள் எங்களுடைய ஒரு மலை முகில் திரண்டிருக்கிற காலத்திலே நாங்கள் இங்கே இந்த ஊர்லேருந்து நான் எங்களுடைய மடத்தொழி தாண்டி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மலை தூரிய காலத்திலே எல்லா கால்நடையும் அந்த வீதிக்கு ஓடி வந்தன. ஏனென்று சொன்னால் அங்கே இந்த குண்டும் குழியுமாக இருந்த வீதிகளில் தேங்குகிற நீரை குடிக்கிறதுக்கு அங்கே இருக்கிற முழு கால்நடையும் ஓடி வந்தது. அந்த ஒரு சம்பவம் போதும் எவ்வாறாக அந்த நீர் என்பது ஒரு உயிருக்கு தேவையாகவும் அந்த தேடலாமல் இருக்கின்ற அந்த சம்பவம் இன்றைக்கும்
எங்களுக்கு ஒரு ஒரு படிப்படியாக இருக்கிறது. இங்கே முக்கியமாக இப்போ நீர் என்பது இப்போ எல்லா இடமும் இப்போ ஒரு பிரச்சனை வந்தது. இப்போ தனி தீபங்களில் மட்டுமே இல்லை, மற்ற இடங்களே நாங்கள் நீரை ஒன்று தரம் குறைஞ்சு கொண்டு போகுது, மற்ற இடங்களில் தரமும் குறைஞ்சு கொண்டு போகுது, மற்றது இந்த அளவும் குறைஞ்சு கொண்டு போகுது, நீரின் அளவு. அதுக்காக தான் இப்போ கடல் நீரில் இருந்து எடுக்கிற ஒரு திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இனி மற்ற திட்டங்களும் ஆரம்பிக்க வேணும் அதை கொண்டு வரதுக்கு. இந்த இதில் நான் 91ஆம் ஆண்டு உதவி சங்க நானும் திரு ரங்கவன் அவர்கள் தான் தூய்சக்கர வண்டியில் நான் வாரினாங்களாக இருந்து போகிறதுக்கு. நான் அவர் புங்குடுதீவு சப்போவிஸுக்கு வருவேன், நான் அங்கே போடுறது நடுந்தீவுக்கு போகிறது. அப்போ சில வடையில் இந்த சில பிரச்சனைகள் வரும், அந்த கொடி கட்டி கண்டு போகிற பிரச்சனை இந்த படகுல இருக்கும். அதில் சில உடனே இங்கே நான் நின்றுட்டு போகிறது. அப்போ நான் இங்கே வந்த பொழுது என்னத்தான் சொன்னார்கள், இங்கே நிற்கலாம்னு குடிக்கணும் தான். அப்போ எனக்கு தெரியாது, நான் கதைச்சி கொண்டிருக்க பொழுது தான் அப்போ தினோக்கல் செய்யாத நான் அளவட்டியோன்னு நான் கேட்டார், பண்ணுறது நாளைக்கு அப்பாவுக்கு தெரிய போட்டு. அப்போ நான் அவர்கிட்ட மகன்டாக்கான்னு சொல்லி அவரும் அவர் நெருங்கி பழகினவர்கள். அப்போ அந்த வகையில் அவர் கட்சியிலும் அதை ஒன்றை இருந்தவர்கள். அந்த வகையில் அவர் நெருங்கி பழகினார். அந்த வகையில் நான் ஒரு பெரிய பரிச்சயமாக போட்டது. இப்போ அவருடைய அந்த பிரதம செயலாளரோட நாங்கள் இப்போ கதைச்சு கொண்டிருந்த போல இரண்டால் நாங்கள் எப்போ நாங்கள் சொல்கிறது ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்கிறது இருந்தால் ஒரு நாள் பிழப்பு, அதை தொடர்ந்து நான் அது கடவுளை நடத்தி கொண்டு போவேன். அது ஒரு நாளும் சில வழியில் எங்களுக்கு என்ன மாதிரி நடக்கிற முடியாது நடந்து முடிஞ்சிடும்னு சொல்லுவோம். அந்த வகையில் இந்த இந்த நிறுவனம் இன்னும் ஒரு சிறப்பாக நடக்குதுன்றால் அது அவர் செய்த ஒரு தோற்றுவித்த ஒரு நல்ல நோக்கத்தோடு தோற்றுவித்த உண்டு. அது இன்றும் தலைவியாக இருக்கின்ற செல்வி பொன் யமுனா தேவி அவர்கள் உண்மையிலே அவர்கள் நெடுகாலம் பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது எடுத்தாலும் அவருடைய இந்த தலைமைத்துவம் ஒரு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. பல பல சிறப்பான செயற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நீரும் இதனுடைய தன்மை அறிந்துதான் வெளிநாட்டவர்கள் அவர்கள் இந்த அதுவும் சர்வோதயத்துக்கு இந்த நீர் விநியோக திட்டத்தை ஆரம்பிக்கிறதாகத்தான் அந்த குறுக்கிலான இந்த பவுசரை வழங்கி வைத்திருக்கிறார்கள். அது உண்மையிலே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உண்மையிலே எங்களுக்கு நீரை விட வேறு ஒன்றும் இல்லை. முதலாவது முக்கியம் அடிப்படை நீர் தான். அந்த வகையிலே அந்த நீரின் முக்கியத்துவம் மிக முதலாவது காரணி அதுதான். அதை விட இந்த நமக்கு தெரியும், நான் முதல் நெடுந்தீவில் தான் சங்கத்தை இருந்தனால் அநேகமான தீவகங்களிலே மிக பிரச்சனையாக இருக்கிற நீர் மற்றும் பல அடிப்படை தேவைகள் நிறைய நிறைவேற்ற வேண்டி இருக்கின்றன. நாங்கள் உண்மையிலே அதுக்கு முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்க வேணும். அதை நான் நடுவே சொல்கிறேன், அங்கத்தில் ஆக்கள் வரக்கூடாது. நம்மளுடைய அதோட அந்த இடங்களையே தொடர்ந்து இருக்கணும்னா நாங்கள் பல வசதிகளை செய்து தொடர்ச்சியாக கொடுக்க வேணும். அப்போ அந்த இடங்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேணும் என்று தான் நான் நடுவே சொல்கிறது. அந்த வகையை நாங்கள் விரைவிலே நான் இப்போ பிரதம செயலாளர் நாங்கள் கலந்துரையாடினோம். விரைவிலே நாங்கள் இந்த தீவகண்ட தேவைகளை அடைந்து இந்த தீவகங்கள் எல்லாவற்றைக்கும் ஆன என்ன அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்த சில சேவைகளை என்ன மாதிரி நாங்கள் வழங்கலாம் என்று யோசித்ததை செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக முயற்சிப்போம். அவை இந்த வகையிலே இந்த முக்கியமாக இங்கே இருக்கின்றவர்களுக்கு எல்லா அடிப்படை தேவைகளையும் கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த இங்கே இருக்கின்ற மாணவர்கள் எதுவும் எந்த ஒரு பிரதேசம் ஒரு அபிவிருத்தி அடைய வேண்டுமென்றால் அது கல்வி தான் மிக முக்கியமானது. கல்வி இல்லாமல் எதுவும் இல்லை. அந்த வகையிலே இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த பிள்ளைகள் வரவனும் நடந்த ஜதுசன் அவர் சிறுவன் அவர் உண்மையிலே ஒரு மிக ஒரு என்ன ஒரு வினை அந்த ஒரு என்ன சக்தி எனர்ஜெட்டிக் நல்ல ஒரு உரையாற்றினர். அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. இப்படி நாங்கள் எதுவும் எங்களுக்கு ஒரு இலட்சியம் இருக்கணும். இலட்சியம் இல்லாமல் ஒரு பயணம் இருக்கக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தூர நோக்கி இருக்கணும். நாங்கள் தூர நோக்க நம்பித்தான் செயற்பட வேண்டும். தூர நோக்கி இல்லாமல் செயற்பட அதுக்கு எங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. அவை தூர நோக்கத்தை சிந்தித்து நாங்கள் செயற்பட்டோம்னா அதை அடையலாம். அவை அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்க அவர் நல்ல ஒரு இந்த இலங்கை நிர்வாகத்தில் அவர்களை பெற்று அவருடைய லட்சியம் நிறைவேறும் வேண்டும். இல்லாமல் வேண்டுகிறேன். அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. நல்லா படிக்க வேணும். ஒரு நேர்மையான ஆளனாக இந்த மக்களுக்கு சேவை செய்ய இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். மற்றும் இந்த நிகழ்வு உண்மையிலே ஒரு போற்றக்கூடியதான். நீர் தான் மிக முக்கியமானது. இதை திறம்பட செய்து கொண்டிருக்கின்ற இந்த புலம்பெயராளர்கள் புலம்பெயர்ந்து சென்றாலும் அந்த தாங்கள் எந்தெந்த தாங்கள் வசித்த கிராமங்களை மறக்காமல் செய்வது என்பது பெரிய ஒரு காரியம். அந்த வகையிலே அவர்கள் தங்களுக்கு அது தேவையில்லை என்று கூட இல்லை. அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அது கிடைக்க வேணுமென்றதில் சிந்தித்து செயற்படுவது ஒரு பெரிய காரியம். அவை நாங்கள் இந்த புலம்பெயராளர்கள் இருக்கிற நன்கொடை வழங்கியவர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம்.
அவர்களுடைய அந்த உதவியினாலே இந்த பாதிக்கு யூனியத்துக்கு இப்போ வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் அவர்களை பாராட்டுவதுடைய சர்வோதயத்தினுடைய சேவை தொடர்ச்சியாகவும் நீண்ட காலம் நிலைத்திருந்து நிறைய சேவைகளை வழங்க வேண்டும் என்றும் வாழ்த்தி அவர் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கணும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.